ஜூன் 1 முதல் 46 நாடுகள் நாட்டின் நுழைவாயிலில் தானியங்கி பாதைகளை பயன்படுத்தலாம். உள்துறை அமைச்சர். வாகனங்களில் முன்புறத்தில் கேமராக்களை பொருத்துவதை கட்டாயமாக்கும் திட்டம் இல்லை. ஆந்தனி லாக். பேராக்கில் 2 புதிய மருத்துவமனைகள் விரைவில் கட்டப்படும். சிவனேசன். 71 வருட பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயம் இடிபடும் நிலையை எதிர்நோக்கியுள்ளது. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமான உணவு ரசீதில் பதிவு. சம்பந்தப்பட்ட பீட்சா உணவக நிர்வாகம் போலீசில் புகார். 36 குறைந்த ஆபத்துள்ள நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் நாட்டின் அனைத்து நுழைவாயில்களில் தானியங்கி பாதைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம், பஹ்ரைன், கத்தார், ஓமான், ஜார்டன், சீனா, கனடா, ஹாங்காங் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் இந்த தானியங்கி பாதைகளை பயன்படுத்தலாம் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். கடந்த ஆண்டு குறைந்த ஆபத்துள்ள 10 நாடுகள் நுழைவாயில்களில் தானியங்கி பாதைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். தற்போது கூடுதலாக 36 நாடுகளுக்கு இந்த சேவை வழங்கப்படுகின்றது. இந்த முன்முயற்சியானது நுழைவாயிலில் சோதனைகளை விரைவாகவும் எளிமைப்படுத்தவும் பாதுகாப்பு கூறுகளை சமரசம் செய்யாமல் அனுமதிக்கப்படுகிறது. இதனால் நாட்டின் நுழைவாயிலில் நெரிசலை சமாளிக்க முடியும் என்று அவர் கூறினார். வாகனங்களில் முன்புறத்தில் கேமராக்களை பொருத்துவதை கட்டாயமாக்கும் திட்டம் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தினார். இந்த கட்டாயமாக்கும் திட்டம் மக்களின் சுமையை மேலும் அதிகரிப்பதால் இதுகுறித்து எந்த முன்மொழிவும் இதுவரை செய்யப்படவில்லை என்றார் அவர். பொதுமக்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இதுபோன்ற செயல் திட்டங்களை முன்னெடுப்பது சரியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால் வாகனங்களில் முன்புறத்தில் கேமராக்களை பொருத்துவதை கட்டாயமாக்கும் திட்டத்தை பற்றி அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார். எவ்வாறாயினும் புதிய கார்களுக்கு முன்புறத்தில் கேமராக்களை பொருத்துவதை கட்டாயமாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கலாம் என்றும் அவர் கூறினார். பொது பேருந்துகள் போன்ற சில வகை வாகனங்களுக்கு டேஷ்கேம்களை கட்டாயமாக்குவதை அரசாங்கம் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். பேராக்கில் இவ்வாண்டு இறுதிக்குள் 2 புதிய மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என மாநில சுகாதார குழு தலைவர் சிவனேசன் தெரிவித்தார். பேரா, துங்கா மற்றும் கிரியான் மாவட்டங்களில் உள்ள ஸ்ரீ இஸ்கண்டார் மற்றும் பாரேட் பண்டார் ஆகிய மருத்துவமனைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும் என்று அவர் கூறினார். 2 மருத்துவமனைகளிலும் மொத்தம் 320 படுக்கைகள் உள்ளன. மேலும் பாரேட் பண்டார் பொது மருத்துவமனையின் பெயர் மாற்றப்படாது என்று சிவனேசன் கூறினார். புதிய மருத்துவமனைக்கு பகன்சராய் மருத்துவமனை என்று பெயர் மாற்று செய்ய போவதாக வெளிவந்த தகவலை சிவனேசன் மறுத்துள்ளார். மாநில நிர்வாக குழு ஒருமனதாக பாரேட் பண்டார் மருத்துவமனை என்ற பெயரை தக்க வைக்க ஒப்புக்கொண்டது என்று அவர் கூறினார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பங்கூர் சுகாதார கிளினிக்கும் திறக்கப்படும். கிடா மாநிலத்தில் உள்ள 71 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் உடைப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்தினர் அனைவரும் கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கிடா மாநில அரசாங்கம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாநில அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அடிபணியப் போவதில்லை என்று சுங்காய் செலுவாங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தலைவர் கிஷோர் குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். இவ்வாலயம் 1953ஆம் ஆண்டு தோட்ட பாட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட ஆலயமாகும். இதனை முன்னொரு காலத்தில் சாய்ம்டாபி நிறுவனம் வழிநடத்தி வந்தது. தற்போது இந்த கோவில் குலிம் ஹைடெக் பார்க்கில் அமைந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆலயத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தது. காரணம், இந்த நிலம் தற்போது சாய்ம்டாபி நிறுவனத்தின் வசமாக இல்லை என்று கிஷோர் குறிப்பிட்டார். தற்போது அமைக்கப்பட்டுள்ள கோவிலுக்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆலயத்தின் தலைவருமான அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக ஆலயம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக மாநில சீன இந்தியர் சயாம் விவகாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் சியா ஜென் கூறினார். அதனால் மாநில அரசாங்கம் ஆலய நிர்வாகத்திற்கு மாற்று நிலம் வழங்குவதோடு உதவவும் தயாராக உள்ளதாக அவர் சொன்னார். விரைந்து ஆலய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரபல முன்னணி துரித உணவான பீட்சா உணவகம் ஒன்றில் உணவு வாங்கிய பின் வழங்கப்படும் ரசீதில் இஸ்லாம் சமயம் இழிவுபடுத்தும் வகையில் சில வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது சமூக ஊடகங்களில் பெரும் வைரலானது.
பினாங்கு மாநிலத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இஸ்லாம் சமயத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் ஆங்கிலத்தில் அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த விவகாரமானது 3Rஐ உட்படுத்தி இருப்பதால் இதற்கு காரணமான நபரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று பாயான் லெப்பா சட்டமன்ற உறுப்பினர் அசருல் மஹதிர் அசிஸ் கூறினார். இந்நிலையில் காவல்துறை தரப்பும் இந்த சம்பவத்திற்கு எதிராக விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளனர். KK சூப்பர்மார்ட் விவகாரத்தை தொடர்ந்து இஸ்லாத்தை அவமதிக்கும் மற்றொரு செயல் நாட்டில் அரங்கேறியுள்ளது. நெட்டிசன்கள் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர்.